இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய பிரதான கிருபை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பெரிதாய் தங்கி இருக்கிறது. तो आज के सवेरे के दिन परमेश्वर के अनुग्रह आप सभी पर ठहरा हुआ है। நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் சம்பூரணமாக அவர் உங்களை நிரம்பி வழியச் செய்கிற தேவனாக இருக்கிறார். आपको किसी बात का कमी नहीं होगा, क्योंकि संपूर्ण परमेश्वर आपको संपूर्णता से भर देगा। சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இப்படியாய் சொல்லி இருக்கிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் நிரம்பி இருக்கிற, அதாவது செழிப்பா இருக்கிற காலத்திலே அவர்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட அதிகமான சந்தோஷத்தினால் நீர் என்னை நிரப்பி இருக்கிறீர் அப்படின்னு சொல்றான். और भजन संगीता की पुस्तक में दाऊद कहता है, और उनके जीवन में जो है दान और द्राक्षरस जो भरा रहता है, उस समय जो आनंदित होती है उससे भी कई गुना आनंदित जो मैं अब हूं, ऐसा कहता है। சங்கீதங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். और भजन संगीता के पुस्तक 4:7 हम देखेंगे। அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். उनके जीवन में द्राक्षरस और दान जो भरा हुआ था, उससे भी उस समय जो आनंदित थे वे लोग, उससे भी कई गुना आनंदित जो है मुझे आपने दिया है। என் இருதயத்தில் தந்தீர், मेरे हृदय में आपने दिया है। சோ இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கான அடையாளம், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம். यही परमेश्वर का संतानों का चिन्ह है, और यही परमेश्वर के संतानों के लिए आशीष है। தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், அதாவது இதெல்லாம் பெருகி இருக்கும் போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும் பாருங்க, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய சந்தோஷம். ये देखिए, ये द्राक्षरस और ये द्राक्षरस और दान जब भरपूरी से भरा रहता है, उस समय जो आनंदित आती है, ये बड़ी आनंदित नहीं है, ये संसारिक आनंदित है, परंतु जो परमेश्वर का जो आनंदित है, ये आनंदित बहुत ही बड़ा है। இந்த ஆனந்தம் ஒருமனையாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும், அதாவது இந்த தானியமும் திராட்சரசமும் கொடுக்கிற சந்தோஷம் உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் கிடைக்கும். और ये द्राक्षरस और ये दान जो देता है, ये आनंदित तो ये संसार के तमाम लोगों को जो है ये आनंदित मिलता है। ஆனால் தேவனால் இருதயத்தில் வருகிற சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. தேவன் என் இருதயத்தில் தருகிற சந்தோஷம், இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்காது. परंतु परमेश्वर के द्वारा जो आनंदित देता है, ये आनंदित जो है, परमेश्वर जो आनंदित देता है, ये हर किसी को नहीं मिलता है। இது யாருக்கு மாத்திரம்தான் சாத்தியமாக முடியும் அப்படின்னா, நேற்றைய தினத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, நேற்றைய தினத்துல ये जो आनंदित है, ये आनंदित किसको मिलेगा? जैसे कि मैंने कल के दिन में आपसे एक बात कहा था। நேற்றைய தினத்துல செய்தியை கண்டிப்பா கேட்காதவர்களாக இருப்பீர்களானால் நேற்றைய தினத்துடைய செய்தியை நீங்கள் கண்டிப்பா கேட்கணும். और कल இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்படுகிற சந்தோஷம் இது. பாபு இருக்கியாமா? பாபு கட்டாயிடுச்சா? என்னோட ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே, நல்லா கேக்குது. ஓகே, ரைட். சாந்தி இருக்கியாமா? தெரியலையே. ஓகே, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், दान और द्राक्षरस की
जब वो बहुत ज्यादा परिपूर्ण से भर गया, उस समय जो आनंद मिलती है वो आनंद हर किसी को मिल जाता है, मगर परमेश्वर के द्वारा हमारे हृदय में दिया हुआ एक खुशी है, वो हर किसी को नहीं मिलता है। हेलो। கேக்குதா? பாபு இருக்கியா? பாஸ்டர் லைன் கட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ரைட், ஓகே. சோ இந்த சந்தோஷத்திற்காக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். और इसी आनंदित के लिए ही आपको चुना गया है. இந்த சந்தோஷத்தின் நிறைவு நம் இருதயத்தை நிரப்புவதே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு மாபெரும் சந்தோஷம். और ये आनंदित जो है आनंदित, ये परमेश्वर का जो आनंदित है ये हमें देना ही है, और इस आनंदित को भरना ही है परमेश्वर का सबसे बड़ा उद्देश्य है. ஆண்டவர் மனிதனை இந்த பூமியில படைத்தது இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தையும் அவன் அனுபவிக்கணும். அதே நேரத்துக்கு அவன் இருதயம் எப்பவுமே சந்தோஷத்தால நிரம்பிதான் இருக்கும். அவன் இருதயம் இங்கிருந்து வர்றதுனாலதான் சந்தோஷப்பட போறது இல்ல. நம்ம இருதயம் எப்பொழுதுமே சந்தோஷத்தின் நிறைவினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், திட்டமா இருக்கிறது. यहाँ देखिए परमेश्वर का इच्छा ये है कि आप जो स्मृति में जो आनंदित आपको मिलता है वो आनंदित भी आपको मिलना है, परंतु जो है आपका हृदय में जो आनंदित आती है उस आनंदित में आपको भरना है, भरपूरी से रहना है. यही सबसे बड़ा इच्छा है परमेश्वर का. சோ இந்த சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கிறதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இந்த சந்தோஷத்தை நமக்கு வைத்து போயிருக்கிறார். இந்த சமாதானத்தை அவர் நமக்கு வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். और ये इसी आनंदित को जो है हमारे जीवन में जो है हम अनुभव करने के लिए और उसी शांति को अनुभव करने की जो है प्रभु यीशु मसीह क्रूस पर अपने प्राण को दे दिया, और प्रभु यीशु मसीह इसी आनंदित के लिए ही हमें चुना भी गया है. சோ இந்த சமாதானத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த சமாதானத்துல பிரவேசிக்க கூடாதபடி நம்மை தடுப்பது எது? यहाँ देखिए ये जो शांति और आराम है इसमें जो है प्रवेश करना ही परमेश्वर का इच्छा है, परमेश्वर का योजना है, परंतु इस आनंदित और शांति में जो है हम नहीं जा सकते. हमें रोकने वाला कौन है? जाने में रोकने वाला कौन है? நம்முடைய நேத்து நான் சொன்னேன், நம்முடைய எமோஷன்ஸ் சின்ன வயசுல இருந்தே நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்முடைய பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த சரீரத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த சரீரம் வந்து ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளயும் நம்முடைய மெமரி, நம்முடைய எமோஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. यहाँ देखिए मैं कल के दिन ही आपसे कहा था कि हमारे जो भावना है, जो बचपन से जो हमारे भावना है वो हमारे शरीर के अंदर एक एक सेल के अंदर जो है बसा हुआ है. நம்முடைய இருதயம் இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய இருதயம் வந்து இப்ப நிறைய பேருக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்க. ஒரு ஆள் இருதயத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு வைக்கிறாங்க. यहाँ देखिए हमारा जो हृदय है, जो आज हृदय को जो है एक व्यक्ति के दिल को उठा के दूसरे व्यक्ति को दे देते हैं. ऐसे बहुत सारे शिक्षा बहुत सारे जो अस्पताल में ऐसे काम को बहुत किया जाता है. இப்படி ஒரு ஆளோட இருதயத்தை இன்னொரு ஆளுக்கு மாத்தி வைக்கிறதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிசையர் சேஞ்ச் ஆகுதான். அந்த ஆளுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருந்தது, அவருடைய இமோஷன்ஸ் வந்து இந்த மனுஷனுக்கு வருதான். यहाँ देखिए ये जो हृदय का जो हृदय जो बदली करते हैं, वो करने पर जो है उस आदमी का हृदय में जो था वो जो भावना जो जिस व्यक्ति को रखते हैं उसके अंदर आ जाता है, ऐसे कहते हैं. இப்படிதான் சயின்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடியது இப்படிதான் சொல்றாங்க பாருங்க. ஒரு ஆளுக்கு வந்து முதல்ல வந்து சில விஷயங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காதான். அது இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு அதெல்லாம் பிடிக்குதான். ஏன்னா அந்த மனுஷனுடைய இருதயத்துல நம்ம நினைக்கிற அந்த இருதயம் வெறுமனையா சதைதானேன்னு, ஆனா அதனுடைய ஒவ்வொரு செல்களுக்குள்ளயுமே நம்முடைய இமோஷன் ஸ்டோர் ஆகுது. यहाँ देखिए आज साइंस ये कहता है कि एक व्यक्ति को ऑपरेशन करके दूसरा व्यक्ति का हृदय को जब उसके अंदर रख देता है, उसके बाद वो व्यक्ति का हृदय
दूसरे व्यक्ति के हृदय रखने पर जो है वो पहले व्यक्ति को जो कुछ भी पसंद नहीं था, जो कुछ भी इच्छा नहीं था, वो सब पसंद करने लगता है, इच्छा करने लगता है। हम सोचते हैं वो दिल केवल एक मांस का टुकड़ा है, ऐसा नहीं है। उसके अंदर जो है वो जान होता है அதுல எமோஷன் ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. और उसमें जो है भावना जो है पहले से ही भरा हुआ रहता है। நம்முடைய ஒரே ஒரு முடிய கொடுத்தா போதும், நம்ம ஒரு முடிய வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுல यहाँ देखिए हमारे டிஎன்ஏ எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து கண்டுபிடிச்சிடலாம் மனுஷன் யாருன்னு. यहाँ देखिए हमारे बाल, एक बाल देने से बस सब वो हम कौन है ये क्या सब कुछ वो पता कर देंगे। उसका डीएनए टेस्ट वगैरह बहुत सारा टेस्ट वगैरह है, वो सब निकाल के जो पता कर देंगे कि हम कौन है। எப்படி அப்படின்னா இதுல ஒரு ஒரு இது என்ன நம்ம திட்டுறோம் போடா முடி அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம சில பேரை திட்டுறாங்க. சில பேரு நீ எல்லாம் என்னடா பெரிய இவனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா இந்த முடின்றது சாதாரண விஷயம் கிடையாது பாருங்க. உங்களுடைய சகல டீட்டெயிலுமே இந்த முடிக்குள்ள கூட இருக்குது. यहाँ देखिए हम जो साधारण से जा रहे बाल बोल के साधारण सा बोल देते हैं, परंतु ये बाल साधारण सा नहीं है। ये बाल के अंदर बहुत सारा डिटेल वगैरह जो है छुपा हुआ है। சோ அப்ப இவ்வளவு மெமரிஸை நீங்க ஏற்கனவே கேரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் உங்களால என்ன செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னா, இந்த சமாதானம் எது தாவீது பேசுறான் பாருங்களேன், ஒரு பீஸ, அந்த பீஸ நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடிய மாட்டேங்குது. यहाँ देखिए इतना सारे जो मेमोरी जो है, इतना याद जो है हमारे हमारे सेल के अंदर जो है हम स्टोरेज करके रखे हुए, इसलिए जो है हम शांति और आनंद को जो है महसूस नहीं कर पा रहे हैं। इसलिए दाऊद देखिए बातें करता है। இப்ப ஜீசஸ் எடுத்துக்கங்க, அவர் வந்து கடல்ல போறாரு, என்ன கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு காற்றும் புயல் அடிக்குது. அப்ப यहाँ देखिए यीशु मसीह को देखिए, यीशु मसीह जो है ये समुद्र में जो नाव में समुद्र में जा रहा था, उस समय जो है हवा तूफान चल रही थी। அப்ப சீஷர்கள் எல்லாம் பதறாங்க கடந்து. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த இமோஷன்ஸ் பாருங்க, அந்த அந்த காற்றும் கடலும் இதான உடனே என்னதான் மீனவனா இருந்தாலும் எத்தனை நாள் கடல்ல போய் புயல பார்த்திருந்தாலும் பதறான். கூட இயேசு இருக்கிறாரு கப்பல்ல, எவ்வளவு அற்புதம் பண்ணியிருக்காரு. செத்தவனே திருப்பி கொண்டு வர்றாரு. இவர் நினைச்சா நம்ம செத்தாலும் திருப்பி உயிரோடு எழுப்ப முடியும். இவன் ஏற்கனவே செத்தவனை எழுப்புறதெல்லாம் பாக்குறான், முடவனை நடக்க வைக்கிறத பாக்குறான். ஆனாலுமே அந்த இமோஷன்ஸ் பாடியில ஸ்டோர் ஆயிருக்கிற இமோஷன்ஸ் எப்படி அவங்கள வந்து ட்ரெம்பிள் பண்ண வைக்குது பாருங்க, அதிர வைக்குதுன்றத பாருங்க. यहाँ देखिए वहां पर जो नाव में जो है वो उन लोग जा रहे थे, उस समय हवा तूफान आने के बाद जो वो मछुआरे थे, वो बहुत सारे जो अनुभव उनके अंदर था होगा, अनुभव होने पर भी जो है वो लोग घबराते हैं, डरते हैं। देखिए क्यों वो लोग घबराते हैं, डरते हैं, पहले से वो लोग जो है वो स्टोरेज करके रखे थे सारे बातों को। சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களுடைய இமோஷன்ஸ் வந்து வேற மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு பாருங்க. இந்த 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 பாடின்றது சும்மா கிடையாது. இது ஃபுல்லாவே ஒரு மெமரி சிஸ்டம். நம்ம நினைக்கிற நம்ம மனசுலதான் எல்லாமே இருக்குன்னு, இல்ல இல்ல இல்ல, நம்முடைய பாடியிலயும் இருக்கு. அதனாலதான் நம்ம பாடி தானாவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஒரு ஆளோட போன் வருது, சரிங்களா, அவன் என்ன மெசேஜ் சொல்ல போறான்னு தெரியல, ஆனா அந்த ஆளை வந்து உங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது, இல்ல அந்த ஆளு கூட ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, தானாவே நம்ம பாடி ரியாக்ட் பண்ணது பாருங்க. நம்முடைய மனது மெசேஜ உள்ள கொடுக்கிறது மனசா இருந்தாலும் நம்ம பாடியில அதோடைய எஃபெக்ட் உடனே ஹார்ட் பீட் அதிகமாகிறதா இருக்கட்டும், வேர்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பாடிக்கு நம்ம ஒண்ணு கமாண்டே கொடுக்கல. வேர்வே வா, ஹார்ட்டே பீட்டே அதிகமாகு அப்படின்னா நம்ம கமாண்டே கொடுக்கல. தானாவே நம்ம பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது பாருங்க, அந்த இமோஷன்ஸ்க்கு. அததான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப. यहाँ देखिए हमारे शरीर में जो है पहले से सब कुछ स्टोरेज है, पहले से सब कुछ हमने स्टोर करके रखा हुआ। यहाँ देखिए एक व्यक्ति का जब हमारे फोन में कॉल आता है, उस समय जब व्यक्ति जो है हम पसंद तो उस व्यक्ति का कॉल आने पर जो पहले से हमारा शरीर जो रिएक्ट करने शुरू कर देता है, हमारे भावना काम करने शुरू कर देता है, या तो हम घबराने लगते हैं, या तो हम पसीना पसीना हो जाते हैं। ऐसे बहुत सारे काम को जो वो करने शुरू करते हैं। क्यों ऐसे काम वो शुरू होता है? क्योंकि हमारे अंदर पहले से सारे बातों को जो है हमने स्टोरेज करके रखा हुआ है। इसलिए हमारे विरोधा बातें या कुछ भी अगर बात हो तो हमारे भावना जो हमारे भावना जो सीधे तौर पर जो कार्य करने शुरू कर देता है।
சோ நம்முடைய எமோஷனல் இதுதான் பாருங்க நம்மள வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுது. நம்முடைய எமோஷனல் ஸ்டோரேஜஸ் வந்து இந்த பாடியில ஃபுல்லா நிரம்பி இருக்கு. ஸோ இப்ப சீஷர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அவங்களுடைய ஸ்டோரேஜ் வந்து வேற மாதிரி இருக்கு. ஆனா ஜீசஸ்க்கு நல்லா கவனிக்கணும். இப்பதான் நான் உங்ககிட்ட வரேன். செகண்ட் ஆடம் உடைய ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட் உடைய இதை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுடைய இமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. यहाँ देखिए, यहाँ पर देखिए, ये जो चेले के जो स्टोरेज सिस्टम कैसा था, देखिए वो लोग जो है वो पूरा घबराते हैं, वो डरते हैं ऐसे है। परंतु यीशु मसीह के पास आइए, अभी मैं आपके पास आता हूँ, दूसरे आदाम के वो मानसिकता पर आपसे बातें करने चाहता हूँ। यहाँ देखिए यीशु मसीह के भावना कैसा था, उनके अंदर जो स्टोरेज थी वो कैसी है, देखिए अभी। பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலப்பட்டதுன்னு நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா. இதுதான் நீங்க கவனிக்கணும். பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொள்ள ஆரம்பித்தது அப்படின்னு இருக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி படிக்கும் போது. तो यीशु मसीह के बारे में जब हम पढ़ते हैं वहां पर ऐसा लिखा रहेगा, बच्चा बढ़ने लगा। இப்ப தெரிஞ்சுக்கங்க, பிள்ளை வளர்ந்த ஆவியில் பலப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. ये अभी ये बात को आप समझिए कि बच्चा बढ़ने लगा और आत्मा में बल प्राप्त करने लगा, उसका मतलब क्या, अभी बात को समझिए आप। அவருடைய இமோஷன்ஸ் எல்லாமே ஸ்பிரிட் ஆவியினுடைய இமோஷன்ஸ் தனக்குள்ள என்ன செஞ்சாருன்னா உள்வாங்கி தான் யார் என்பதை ஒரு ஆவி ஐ ஆம் a ஸ்பிரிட்ங்கிறத உள்வாங்கி அத ஸ்டோரேஜா உள்ள இருந்தது அவருக்கு. அதனாலதான் காற்றும் கடலும் எதிர்த்து வந்தா கூட பயம் என்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய இமோஷன்ஸ்ல வந்து அவருடைய பாடி என்ன செய்ய முடியல, அவரோட பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. காற்றும் கடலை எதிர்த்து நிற்கும் போது கூட பாடி வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. பயங்கர ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது பாடியில இருந்து. यहाँ देखिए यीशु मसीह जो है आत्मा में जो वचन कहता है कि बच्चा बढ़ने लगा और आत्मा के ज्ञान प्राप्त करने, यीशु मसीह आत्मा में था और आत्मा के ज्ञान उसके अंदर होने के कारण जो हवा तूफान को जब देखा उस समय जो है उसके भावना जो है काम नहीं करता है, रिएक्ट नहीं करता है। उसको देख के डरना या घबराना ऐसे कोई काम नहीं था। देखिए क्योंकि यीशु मसीह आत्मा में बड़ा हुआ था। ஸ்பிரிச்சுவல் இமோஷன்ஸ், அதாவது ஆவிக்குரிய உணர்வுகள் நம்முடைய சரீரத்துல என்ன செய்யப்பட வேண்டியது இருக்குன்னா மறுபடியும் அது வந்து உங்களுடைய ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்ன போராட்டங்கள் எப்பயுமே நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவா பயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியதை அழிச்சு நம்முடைய பாடியிலயும் சரி மைண்ட்லயும் சரி சப்கான்சியஸ்லயும் சரி எல்லா ஏரியாலையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு பெயர் தான் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிற புதிய மனுஷன்। हमारे जो आत्मा के अंदर जो है आत्मा की जो भावना जो है बड़ा होना चाहिए। हमारे आत्मा में हो चाहे हमारे शरीर में हो, उन तमाम स्थानों पर जो हमारे आत्मा के भावना से भरा हुआ होना, इसी को कहता है कि नया जन्म। பழைய மனுஷனை கலைந்து புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, கொலோசையர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பழைய மனுஷனை கலைந்து। அந்த பழைய மனுஷன் யாரு? இந்த நெகட்டிவ்। यहाँ देखिए यहाँ लिखा गया है कि कोलोस्सियों के पुस्तक 3 अध्याय में लिखा है कि पुराने व्यक्ति को गिराकर नया व्यक्ति को आपने अपनाया है, ऐसे बोल के लिखा गया है। ये पुराना व्यक्ति कौन है? आपके भावना, आपके शरीर, आपके इमोशनल, आपकी जो मानसिकता है, आपका जो सबकॉन्शियस माइंड है, इन तमाम चीजों में जो है आप नए व्यक्ति को लेकर आना है। பழைய ஆதாம் பழைய மனுஷனை கலைந்து, அதாவது பாருங்க தோட்டத்துல அந்த நன்மை தீமை அறிகிற அறிவின் விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட உடனேவே வேதம் சொல்லுகிறது அவன் பயந்து அவன் என்ன செஞ்சானா, பயப்பட ஆரம்பிச்சானா, நடுங்க ஆரம்பிச்சானா। சோ எல்லாரும் ஃபியர் தான் வந்து டாமினேட்டிங் எமோஷனா நம்ம லைஃப்ல இருக்கு பாருங்க। இப்ப பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது எதுக்கு? பயம்। சொல்லுமா?
यहाँ देखिए आदम के वाटिका में जो है वो वाटिका के अंदर जो है क्या कौन सा भावना उसे डोमिनेट करने लगा, उसके ऊपर हावी होने लगा, वो डरने लगा। उसके बाद जो हम आज क्यों पैसा कमाना है, ये तमाम बातें हमारे अंदर क्यों आता है, क्योंकि हम डरते हैं कि हम डरने लगे इसलिए पैसा वैसा कमाने लगते हैं। ம். இப்ப பணம் நெறைய சேர்க்கணும்னு நினைக்கிறது எதுக்குன்னா பயம். பணம் பணம் हम पै- தேவைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பணம் உங்களுக்கு பயத்தை போக்குகிறதாக இருக்கிறது. பணம் இருந்தா செக்யூரிட்டி. வேணுன்றப்ப போய் டாக்டர்ட்ட குடுத்துக்கலாம். யார்ட்ட வேணாலும் குடுத்து உடம்ப காப்பாத்திக்கலாம். வேணுன்றத வாங்கிக்கலாம். ஃபியர் தான் இன்னைக்கு உங்கள மோட்டிவேட் பண்ணுது எல்லாத்தையும் செய்யறதுக்கு. यहाँ देखिए आज डर जो है आपको मोटिवेशन करता है तमाम चीजें करने के लिए। पैसा आपका जरूरत है, परंतु पैसा होने पर ही जो है आपका आपका बाय चले जाए, आपका बाय निकल जाता है, क्योंकि आप पैसा होने पर आप डॉक्टर के पास जा सकते हैं, आपकी जरूरत की चीजें खरीद सकते हैं। ऐसे तमाम चीजें जो है वो लेकर आकर देता है। நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது சரி அறிவை அடையணுங்கிறதுக்காகலாம் இன்னைக்கு எவனும் படிக்கிறது இல்ல. இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க आज வைக்கணும்னு நினைக்கிறான். அறிவு வேணும்டா உனக்கு, நாலேஜுக்காக நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டான்னு சொல்றது இல்ல. படிச்சாதான்டா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சாதான்டா நீ வாழ முடியும். எல்லாமே ஃபியர் பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். நாலேஜுக்காக அறிவுன்றது நாம் அடைய வேண்டிய அறிவுங்கிறதுனால அதை அடையணுமே தவிர, அதை இன்னைக்கு எப்படி பாக்குறோம்னா அப்பதான் பிழைப்புக்கான வழின்னு பாக்குறோம் அறிவை. यहाँ देखिए आज जो बुद्धि और ज्ञान जो है हम क्यों बच्चों को देने चाहते हैं, बच्चों क्यों हम स्कूल भेजते हैं बच्चों को। हम ये नहीं बोलते कि तुम जाकर स्कूल जाने पर तुम्हारी बुद्धि और ज्ञान तुम्हें मिलेगा, ये नहीं बोलते, बल्कि हम ये बोलते हैं कि तू स्कूल जाने से ही, तुम अच्छा पढ़ने से ही तुम्हें अच्छा नौकरी मिलेगा, अच्छा नौकरी मिलने से ही अच्छा अच्छा तनख्वाह मिले, अच्छा तनख्वाह मिलने से अच्छा भविष्य रहेगा। यही बोलकर हम बच्चों को सिखाते हैं, परंतु ये नहीं बोलते कि तुम्हें स्कूल जाने पर ज्ञान और बुद्धि मिलेगी, ऐसे हम बोलते नहीं है। அதனாலதான் எவ்வளவு படிச்சாலும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருது, பணம் வருதே தவிர புத்தி வரமாட்டேங்குது. நான் इसलिए தேவ इसीलिए कई ஞானம் என்பது அடைய முடியல. यहाँ देखिए इसलिए चाहे कितना भी लोग पढ़ाई को पूरा कर ले, तब भी उनको जो है वो पैसा तो मिलता है, परंतु उनके पास बुद्धि नहीं है। परंतु परमेश्वर कहता है ज्ञान और बुद्धि को तुम प्राप्त करो। எத்தனை பேருக்கு நான் பேசுறது நல்லா புரியுது? तो कितने लोग हैं जो मेरी बात को समझते हैं। எல்லாவற்றையும் பயம் என்கிற ஒரு இமோஷனல் பயத்தினால் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். என்ன சம்பாதிச்சாலும் அது பயத்துல, சாப்பிட்டாலும் பயத்துல. என்ன சாப்பிடணும் பயந்து பயந்து சாப்பிடுறோம். यहाँ என்ன यहाँ देखिए यहाँ देखिए तमाम लोग जो है ये डर के भावना के अंदर आ गए। हम कमाते हैं डर के कारण, हम खाते हैं डर के कारण, क्या खाना है क्या नहीं खाना है ये भी डर डर के खाते हैं, ये खाने से क्या होगा वो खाने से क्या होगा। ऐसे ही जो डर के भावना के अंदर हम आ गए हैं सभी। நீங்களும் நானும் பயம் என்கிற இமோஷன்ஸ் கேரி பண்றதுக்காக இந்த பாடி சிருஷ்டிக்கப்படவில்லை. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. पहले ये बात को अच्छी तरह से आप जानिए कि आप और हम जो है ये डर की भावना को उठाकर घूमने के लिए, यानी कि कैरी करने के लिए बनाए नहीं गए हैं। இந்த சரீரம் அதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட டிசைனே கிடையாது. और ये हमारा जो शरीर है, ये शरीर जो है बैग को कैरी करने के लिए बनाया गया नहीं है, उसके लिए सृष्टि नहीं किया गया, उसके लिए इसको ये शरीर को नहीं बनाया है। இந்த உடம்போட டிசைனே அது இல்ல. ये शरीर ये का शरीर का डिजाइन नहीं है. ये शरीर का डिजाइन वो नहीं है, இந்த बाइक को लेकर घूमने का नहीं है। இந்த இந்த நமக்கு ஏன் கொஞ்சம் ரொம்ப பிரஷர் ஆயிடுச்சு, அதாவது ஒரு ஒரு துர்ச்செய்தியை கேட்கறோம் இல்ல கொஞ்சம் பயப்படுறோம் அப்படின்னா பிபி ஏறி ஏன் பிரெயின்ல ஹேமரேஜ் ஆயிருது, பிரெயின்ல பிளாக்கேஜ் ஏன் வருது, ஸ்ட்ரோக் ஏன் வருது? यहाँ देखिए हम क्यों जो है हम कोई संदेश को सुनने पर जो है दुर्संदेश को सुनने पर जो है हमारे बीपी हाई हो जाता है और वो जाकर नस में बैठ जाता है, ब्रेन दिमाग के अंदर जाता है, ब्रेन जो काम करना बंद कर देता है। ये सब क्यों होता है? ஒருவேளை கடவுள் நம்மள பிரஷர் எவ்வளவு பிரஷர்னாலும் தாங்குற மாதிரி டிசைன்ல படைச்சிருந்தா இது நடக்கவே நடக்காதே. अगर शायद परमेश्वर, अगर चाहे हम कितना भी प्रेशर हम पर आए, कितना भी दबाव हम पर आए, हम सह सकते हैं, ऐसे डिजाइन में अगर हमें बनाया होता तो ये समस्या नहीं आती हमारे जीवन में।
சோ இப்ப நமக்கு பிரஷர், நமக்கு ஏன் ஃபியரு, வரிஸ், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன், ட்ராமாஸ் இதெல்லாம் ஏன் நமக்கு பாடிக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னா நம்ம பாடி அதற்கு சிருஷ்டிக்கப்படவில்லை. यहाँ देखिए हमारे शरीर में जो है ये तमाम बातें हमारे शरीर क्यों अपना नहीं पाता है, जैसा ये डर, ये घबराहट, ये सभी बातों को हमारे शरीर क्यों अपना नहीं सकता है, क्योंकि हमारे शरीर ये डर के लिए, घबराहट के लिए नहीं बनाया गया है। இப்ப ஒரு கரும்பு கரும்பு ஜூஸ் எடுக்கிற இடத்துல அந்த கரும்பு மிஷின் இருக்கு இல்லையா, பார்த்திருப்பீங்க. அதுல கரும்பை விட்டா எவ்வளவு கரும்பை விட்டாலும் அது பாட்டுக்கு ஜூஸ் எடுத்து தள்ளும் கீழே. यहाँ देखिए आपने गन्ना जूस निकालता हुआ मशीन को देखे होंगे, उसमें चाहे कितना भी गन्ना को छोड़िए वो उतना जूस को निकाल देगा, रस को निकालेगा। அதே மிஷின் ஆஹா நல்லா அரைக்குது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள 2 கம்பியை தூக்கி உள்ள விட்டா என்ன ஆகும்? अरे भाई ये मशीन तो अच्छी तरह से काम करती है, अच्छा है, कुछ बढ़िया काम कर रही है, ऐसे सोच के 2 रॉड के टुकड़ा उठाकर अगर वो मशीन के अंदर अगर हम लगा छोड़ देंगे, लगा देंगे तो क्या होगा? நல்லா இதையும் அரைக்கட்டும்னு சொல்லி நல்ல பெரிய ராடை எடுத்து உள்ள விட்டா மிஷின் அரைக்குமா? கத்தி டமான்னு அங்கே கலண்டு விழுந்துரும், இல்ல வேலை செய்யறதை நிறுத்திடும். यहाँ देखिए वो रॉड को हम छोड़ने पर जो है मशीन जो है वो अचानक से तो वो थोड़ा चिल्ला मशीन बहुत चिल्लाएगा और चिल्लाने के बाद वहीं पर टूट जाएगा, वहीं पर मशीन अपना काम करने रुक जाएगा। அதே போலதான் நம்ம பாடியும் பாருங்க, அது கரும்பு மிஷின் கரும்பு அரைக்கிறதுக்காக தான் செய்யப்பட்டிருக்கு. அது போல அதுல यहाँ நீங்க दे, எவ்வளவு கரும்பை கொடுத்தாலும் அது அரைக்கும். ஆனா இந்த यहाँ சொல்லுங்க, यहाँ देखिए जो गन्ना का मशीन है वो गन्ना के जूस निकालने के, रस निकालने के लिए बना है। इसी उस गन्ने के मशीन में चाहे कितना भी गन्ना को आप डालिए वो गन्ना का रस को निकालेगा। उसी प्रकार हमारे शरीर भी बना हुआ है। அதனாலதான் சொல்றேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாடியில ஸ்டோர் ஆகி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆடமுடைய எமோஷன்ஸ், இதெல்லாம் உங்க எமோஷன் கூட சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆடமுடைய எமோஷன்ஸ் இது எல்லாமே. அந்த எமோஷன்ஸ் அவன் தான நம்ம எல்லாருக்குள்ளேயும், அதாவது விதை என்னவா இருக்கோ மரம் அதுவா தானே வரும். விதை என்னவோ மரம் அதுதான். यहाँ देखिए मैं ये कहता हूँ कि पहले जो आपके अंदर जो भावना है, आपका भावना मैं नहीं कहता हूँ, ये आदाम के जो भावना है, ये सारे भावना जो आपके अंदर है, जो जो बीज हमने डाला है वही तो फल हमें देगा ना। वही जो बीज जो आपके अंदर है उसके बारे में कहता हूँ। முதல் ஆதாம், இரண்டாம் ஆதாம், இவங்க 2 பேருமே விதைகள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது 2மே விதை, சீடு. இவங்க 2 பேருமே, यहाँ देखिए पहला आदम और दूसरा आदम ये दोनों एक बीज है। இவங்க 2 பேருமே விதைகள். நாம் எல்லாரும் இந்த விதையிலிருந்து முளைத்த மரங்கள். ये दोनों ही बीज है, हम जो है इन बीज में से निकले गए पौधा है। இந்த விதை என்னவாக இருக்கிறதோ, இந்த விதை யாரோ அதுவாகத்தான் மரம் செயல்பட முடியும், மரம் அதுவாக தான் இருக்க முடியும். और ये जो बीज है वही बीज के अनुसार जो है पौधा निकलेगा और पौधा उसी के अनुसार जो है अपने फल को देगा। ஆதாம் என்று சொன்னாலே விதை என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்க உங்க மைண்ட்ல சீடுன்னு மைண்ட் புரியணும். நம்ம எல்லாம் இந்த சீட்ல இருந்து வந்த ட்ரீஸ், பட் ஆடம் மீன்ஸ் ட்ரீ, ஆடம் மீன்ஸ் சீட். यहाँ देखिए आदाम जब शब्द जब आती है उसी समय एक बात को आपको समझना जरूरी है। आदाम यानी कि वो एक बीज है, ये हम सब एक बीज है, ये बात को आपको समझ लेना है। அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த முதல் தீர்க்க தரிசனம் இந்த பூமியில, ஃபர்ஸ்ட் ப்ராஃபெசி அபௌட் ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த பூமியில முதலில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது எங்கன்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். यहाँ देखिए यीशु मसीह को लेकर पहला भविष्यवाणी जब किया गया था वो कहाँ पर किया गया था? उत्पत्ति के पुस्तक 3रा अध्याय और आयत जो है 15 में हम देखते हैं। உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். வித்து, சீட், இங்கிலீஷ்ல சீட், SEED, சீடுன்னு இருக்கும். சொல்லுமா. यहाँ देखिए उत्पत्ति के पुस्तक में
तुम्हारे और ये स्त्री के बीच में एक विरोधा तैयार हो जाएगी, और वो तुम उसके सर को कुछ लोगे, वो तुम्हारा एड़ी को नष्ट करेगा, ऐसे करके लिखा है। अंग्रेजी पुस्तक में लिखा है कि बीज ऐसे बोल के लिखा है। ஸ்திரீயின் வித்து யாரு சொல்லி और முடிச்சு ये ये स्त्री का बीज कौन है? Jesus. Christ is the seed of the woman. அதாவது இந்த பூமியிலே முதல்ல ஒரு ஆண், அதாவது சரீரத்தில் இருக்கிற ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்ணுக்குள் விதை உண்டானது, விதை வந்தது. சரிங்களா? அந்த விதை தான் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இஸ் த சீட் ஆஃப் த women. यहाँ देखिए, पहली बार इस संसार में जो है एक पुरुष के बिना सहायता के जो है एक स्त्री जो गर्भवती हुआ, और उसमें से एक बीज निकला, वो बीज है प्रभु यीशु मसीह। சோ நீங்க எந்த விதை என்பது இருக்குது பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆடமுடைய சீடா இந்த பூமிக்குள்ள விழுகிறோம். ஆனா இங்க மறுபிறப்பு, the born again experience குள்ள நீங்க வரும்போது உங்களுடைய டோட்டல் டிசைனே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீங்க பாடியிலயும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க. நல்லா புரியணும். இங்க என்ன பிரச்சனைனா நமக்கு பாடியில ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதுவே தப்பு. பாடியில ஸ்டோர் ஆகியிருக்கிற எமோஷன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலன்னா உள்ள என்ன நடந்தும் பிரயோஜனம் இல்லை. यहाँ देखिए, पहले जो हम आदम के द्वारा उस बीज के द्वारा जन्म हुए, परंतु यीशु मसीह के द्वारा दूसरा जन्म हमने लिया है। दूसरा जन्म में ये हमारे अंदर आई कि दूसरा जन्म में जो है हम ट्रांसफॉर्म हो गए, यानी कि दूसरे रूप हमने ले लिया है। दूसरे रूप जब हम लेते हैं, प्रभु यीशु मसीह के रूप को हमने लिया है, यानी कि दूसरा जन्म कहते हैं उसको। born again, அதுதான் born again னு சொல்றோம். born again அப்படினாலே your emotions are going to transform like a seed of the women. ஸ்திரீ அடையாளத்துக்கு உங்களுடைய முழு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உள்ள இருந்து நடக்கும். यहाँ देखिए, ये जो बॉर्न अगेन यानी कि दूसरा जन्म जब हम कहते हैं, उस समय जो है सब कुछ बदल जाता है, जैसे कि स्त्री के बीज के अनुसार, यानी कि यीशु मसीह के अनुसार आपके शरीर के भावनाएं बदल जाती है, आपके आत्मा के भावनाएं बदल जाती है। जो पुराने आदम के अंदर जो भावना था, वो सारे भावना हमारे अंदर अब नहीं होता, अभी नया भावना आ जाती है प्रभु यीशु मसीह के अंदर। यानी कि दूसरा जन्म होने के बाद हमारे सारे भावनाएं, हमारे सोच विचार सब बदल जाता है। कितने பேருக்கு நல்லா புரிஞ்சிச்சு? तो कितने लोग इन बातों को समझ गए? மரம் விதை என்னவோ மரம் அதுவே. நாம் மரங்கள் தான் இங்க இருக்கிறோமே தவிர, நல்லா புரியுங்க, இந்த பூமியில எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் மரம் தான். ஆனால் விதை என்பது கிரைஸ்டா फर्स्ट आदमा। यहाँ देखिए, इस पृथ्वी में जितने भी लोग हैं सभी जो है पौधा है, परंतु ये पौधा जो है ये मसीह है या पहला आदम है। நல்ல நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. மரம் மறுபடியும் அங்க பாருங்க, மரம்னு வரும். நீதிமான் பனையை போல செழித்து, எல்லாமே மரத்தோட. நீதிமான எப்பயுமே மரத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. यहाँ देखिए, जो अच्छा फल नहीं देता है वो पेड़ को सब काटा जाएगा, और कहता है कि धार्मिक व्यक्ति जो है पेड़ के समान फल देगा। यहाँ देखिए, सभी जो है पेड़ से ही तुलना किया जाता है। देखिए यहाँ இன்னைக்கு ஆன டைம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹேவ் a nice day. இந்த வார்த்தைகளோட போங்க, உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, உங்க லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எதை வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹேவ் a nice day. God bless you. तो आप इस वचन के साथ जाइए, आप चाहे किसे भी बदल सकते हैं। परमेश्वर आपको आशीष दे। आज के शुभ दिन की बधाई हो।